ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதோடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா, உங்கள் பேரில் இருக்குது. ஆனால் நீங்கள் யுபிஐ ஆப்பில் ஏதோ ஒரு யுபிஐ ஆப்பில் லாகின் பண்ணும்போது வேற ஒரு பேர் காமிக்குது. அதே மாதிரி யாராவது உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புனா கூட அது வேற ஒருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கன்னா, இதை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இதே பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. அதுக்காக நான் பேங்க்குக்கு போய் கேட்டு பார்த்தேன். பேங்க்கில் என்ன சொன்னாங்கன்னா, நெட்வொர்க்கு அவங்க மேலே குறை சொன்னாங்க. அதே மாதிரி நெட்வொர்க்கு அவங்ககிட்ட போய் கேட்டாக்கா, பேங்க்கில் இந்த அவங்க மேலே குற்றம் சொன்னாங்க. அது கடைசியாக இதே மாதிரி நான் ஒரு 2, 3 நாள் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியாக பேங்க்கில் போயிட்டு கேட்டதுக்கு, அது அங்கேயே ஒரு ஒரு ஊழியர் சொன்னாங்க. அந்த ப்ராப்ளத்தையும் எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. பழையபடி நான் என்னோடய மொபைல் நம்பர்லேயே யுபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ண முடிஞ்சது. அந்த ப்ராப்ளம் அதே மாதிரி என்னோடய பேர்லேயே அந்த யுபிஐ நேம்லாம் என்னோடய பேர்லேயே வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி கைவிட்டுறாதீங்க. இதை ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோ பண்ணி சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.